நான் டெல்லியிலே அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் எய்ம்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி டெல்லியில் இருக்கின்ற எய்ம்ஸ் தான் முதன்மையானது. ஒரு நாள் நான் அமைச்சராக நேரத்தில் அந்த நேரத்தில் 20 பிள்ளைங்க அங்க உட்காந்து வெளியில வந்தாங்க, ஆபீஸ் வெளியில வந்தாங்க. கூப்பிட்டு வச்சு பேசினேன், என்ன பிரச்சனைன்னு கேட்டா அந்த பசங்க சொல்றாங்க, நாங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறோம், நாங்க எல்லாமே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள், எஸ்சி, எங்களுக்கு பெரிய அளவுல பாகுபாடு செய்கின்றார்கள், டிஸ்கிரிமினேஷன் செய்கின்றார்கள். தனியா நாங்கள ஒரு ஹாஸ்டல்ல தனி ஃப்ளோர், எங்களுக்கு சாப்பாட்டுல தனி டேபிள் கொடுத்துட்டாங்க, விளையாட்டுல எங்களை பாஸ்கெட் பாலையும் கிரிக்கெட்ல எங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, ஃபுட்பால் வாலிபால் தான் நாங்க ஆடணும், எக்ஸாம்ல எங்களுக்கு ஃபெயில் பண்றாங்க. எனக்கு ஆச்சரியம். உடனே என்னோட அதிகாரிகளை வரவழைத்து என்ன உண்மையா இல்லையான்னு கேளுங்கன்னு சொன்னா அவங்க போய் 2-3 நாள்ல உண்மைங்க. பிறகு நான் சுக்தேவ் தாரட்னு யூஜிசி சேர்மனை வர வச்சுக்கிட்டு டாக்டர் ஷாம் பிரசாத் சிஎஸ்ஏ ரேணி ஹாஸ்பிட்டல் அவரை கூப்பிட்டு என்னோட டிஜிஹெச்எஸ் ஸ்ரீவத்சவா 3 பேரை சொல்லி ஒரு குழுவை போட்டு என்ன பண்றதோ தெரியாது, எய்ம்ஸ்ல மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அத்துணை கல்வி மருத்துவ நிலையங்கள் உள்ள அங்கே நம்மளுடைய பட்டியலின மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்று ஒரு பரிந்துரையை பெற்று அதை நான் நடைமுறைப்படுத்தினேன். சும்மா புக்கில் வச்சிருந்தேன்.